வணக்கம் நண்பர்களே. ஓஜி வித் எம்ஜி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக சென்னை வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் வணக்கம் சார். சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன். சூப்பர். நல்லா இருக்கேன் சார். சார், மாணவர்களுக்கு பொதுவா ஆ, அரசியல்வாதிகள பிடிக்கும். ஆ, சில நேரத்துல சினிமா நடிகர்கள பிடிக்கும் ஒரு ஆமா. சிலருக்கு. ஆனா, ஆ, ஒரு அரசு அதிகாரியா மாணவர்களுக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்கள தான் சொல்லுவாங்க. ஆமா. குறிப்பா 90 கிட்ஸ் மாணவர்கள். ஆஹா, உங்கள வச்சு கொண்டாடியிருக்காங்க. ஆமா, பல மீம்ஸ்கள போட்டிருக்காங்க. ஆமா. அந்த மாணவர்கள்லாம் இன்னைக்கு மிஸ் பண்றோம்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டெஃபினட்டா. ஒண்ணும் இல்ல. ஒரு வாட்டி ஒரு கோயில் போயிருந்தேன். சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல சிவகங்கை பக்கத்துல. அப்போ என்ன ஆச்சுன்னா, கோவில் போயிட்டு வெளியில வரேன். ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுட்ட வந்து, இவர் தான் ஸ்கூலுக்கு லீவ் விடுறவருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு இது மேகசின் கூப்பிட்டு பேட்டி குடுத்துருந்தேன். கண்டிப்பா நான் விடல. அந்த மாவட்ட ஆட்சியரும், முதன்மை கல்வி அதிகாரி, சிஇஓ அவங்கலாம் டிசைட் பண்ணி தான் குடுக்குறாங்கன்னு. இருந்தாலும் நான் தான் உனக்குங்கிற பேர் நிலைச்சு போயிடுத்து. நான் இவ்வளோ சொல்லியும் யாரும் கேட்கல. அதுதான். சார், இன்னைக்கு உலக அளவுல ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது எல் நினோ. ஆமா, இந்த எல் நினோன்னா என்ன சார்? இது உருவாயிருச்சா? ஆமா. இந்த எல் நினோனால உலக அளவுல என்ன மாரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும்? அதாவது உலகத்துல இந்த கடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து சில பகுதிகளில் அதிகரிக்கும், குறையும். பசிபிக் கடல் பகுதியில் அதிகரிப்பதை இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத வந்து எல் நீனோ அப்படின்னு சொல்றோம். அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அது ஒரு ஸ்பானிய சொல். அப்போ வந்து அந்த பெருங்கிற நாடெல்லாம் ஸ்பானியர்கள் இருந்த டைம். அப்போ கடல்ல வெப்பத்தை உணர்ந்தார்கள். பொதுவாக அங்க வந்து நீரோட்டம் வந்து தென்துருவம், இங்க சவுத் போல்லேருந்து அப்படி போகும். அப்போ குளிர் நீரோட்டமா இருக்கும். தென் அமெரிக்கா பொறுத்தவரை 2 பகுதியிலயுமே கடல் நீரோட்டம் வந்து தெற்குலேருந்து தான் போகும். தென் துருவத்திலேருந்து போகும். அதெல்லாம் துருவ பகுதியிலேயும் போனால் குளிர்ந்த நீரோட்டமா இருக்கும். சில வருடங்களில் இந்த நிலநடுக்கோடு பகுதி, ஈக்குவேட்டர் பகுதி, இந்த பகுதியில இருந்து நீரோட்டம் போகும் பெரு கிட்ட. அப்போ வெப்ப நீரோட்டம் மாறிடும். நிலநடுக்கோடு பகுதியிலேருந்து போகிறதுனால. ஸோ அந்த காலகட்டங்களில் மீன்கள்லாம் இறந்து விடும். ஏன் மீன் இறக்குறதுன்னு பார்த்துட்டு ஏதோ வெப்ப நீரோட்டம் புரிஞ்சுனாங்க. அதற்கு அவங்க கவனித்த பகுதி வந்து டிசம்பர் மாதம். ஸோ அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் இருக்கும். அது தென் அமெரிக்கா வந்து உங்களுக்கு தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கிறதுனால அதுக்கு அவங்களுக்கு வந்து அது சம்மர். நம்மளுக்கு வந்து டிசம்பர், ஜனவரிலாம் குளிர்காலம். ஸோ அவங்களுக்கு அது சம்மராக இருக்கிற காலம், கோடை காலமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த கரண்ட் ஆஃப் எல் நினோ, கொரியாந்தே தில் நினாய் அப்படிங்கிற ஸ்பானிய சொல் சூட்டப்பட்டது. சில வருடங்களில் இந்த குளிர் நீரோட்டமே வேகமாக போகும். இயல்பை காட்டிலும் அதிக வேகத்துடன் செல்லும். அந்த காலகட்டங்களில் என்ன ஆகும்னா, பெரு நாட்டில் வறண்டு போயிடும். எல் நினோ காலத்தில் பெரு நாடெல்லாம் நல்ல மழை வரும். ஆனால் அந்த அதிகமாக இருந்ததுன்னா அந்த வேகம், அந்த குளிரும் அதிகமாக நீரோட்டம் இருந்ததுன்னா லா நின்னான்னு பேர் வச்சாங்க. இந்த கேர்ள் அப்படின்ட்டு. இந்த பாய்க்கு ஆப்போசிட் கேர்ள் இல்லையா, அதனால. சரி சார். இப்போ பொதுவா இந்த எல் நினோ உருவாகுறது கடலுடைய மேற்பரப்புல நிலவுற வெப்ப மாறுபாட வச்சு தான் நீங்க கணிக்கிறீங்க. கடலுடைய நீரோட்டங்கள் மாறுறதுனால அதை எல் நினோன்னு எல் சொல்கிறோம். நினோன்னு சொல்றோம். கடலுடைய வெப்பம் தான் அதுக்கு காரணம். கடலுடைய வெப்பம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனால எல் நினோன்னு சொல்லுவோம். 2 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா சூப்பர் எல் நினோன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த எல் நினோ இதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல உருவாகியிருக்கா? உருவாயிருக்கு. அப்ப நம்ம குறிப்பா நம்ம தமிழ்நாடு என்ன மாரியான பாதிப்புகள சந்திச்சிருக்கு? ஏன்னு கேட்கிறேன்னா, இந்த வார்த்தைய இப்ப தான் நம்ம புதுசா கேட்கிறோம். எப்படி சுனாமிக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த சுனாமின்ற வார்த்தையே நமக்கு பரிச்சயமாச்சு. அது மாரி சமீப காலமாக இந்த எல் நினோ, அதுவும் இன்னைக்கு வர்ற இது சம்பந்தமா வர்ற கட்டுரைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பயத்த ஒன்றும் உருவாக்குது. இல்லை, இதையே பாருங்களேன். இந்த மேப்பை, கிராஃபை பாருங்க. இது ஆஸ்திரேலியா காரங்க கணிச்சு அப்பப்போ போட்டுனே இருப்பாங்க. டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுவாங்க, டெய்லியும் பண்ணுவாங்க. இதில் பாருங்க, இந்த வெப்பம் அதிகமாக இருக்குது பாருங்களா. 2023 ம். 2.6 வரலும் போயிருக்கு. ம். இது 2 டிகிரி தாண்டி போயிருக்கு. அது சூப்பர் எல் நினோ. அப்ப இந்த மாரி ஒரு அவேர்னஸ் இல்லையே மக்கள்ட்ட. அது சொல்லாடலாம் இந்த டிவியில் 4 பேர் சொல்ல ஆரம்பிச்சா வந்துடும்.
அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் குறைஞ்சிருக்கு பாருங்க. ம். அப்புறம் திருப்பி நான் லாரினா வந்திருக்க ஆமா. மார்ச் மாதம் ஆ 2025. எத்தன 1.5 ஆமா. ஆ அதுக்கப்புறம் திருப்பி ஏறுறது. இது மாதிரி ஏறும், இறங்கும், ஏறும், இறங்கும் சார். ஸோ சரி. அதனால அது இந்த 1.6 வரலும் போயிருக்கா. இது 2023 1.6 வரலும் போயிருக்கு. இப்போ 2 வரலும் போயிருக்கு. இப்போ ம். 2.02 இது அதிகரிக்க 2வது வாய்ப்பு இருக்கா? ஆகஸ்ட் 2வது ஆகஸ்ட் அன்னைக்கு பதிவு பண்ணது. இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? அதிகரிக்கலாம், அதிகரிக்கலாம். எந்த காலகட்டங்கள்ல? இல்ல இப்போ 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 இன்க்ரீசிங் ட்ரெண்ட் தான். ஆ ட்ரெண்ட் தான். அது மாறிண்டே இருக்கும். ஸோ அத மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் இருக்குது. பட் இது மாத்திரமே ஒரு காரணி அல்ல. வேற ஒரு காரணி இருக்கு. என்ன காரணம்? அது பேர் இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஓஷன் டைபோல்னாக்க இந்திய பெருங்கடலினுடைய இரு முனை, இரு துருவம் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதான் அந்த இந்திய பெருங்கடலுடைய இரு முனை. இந்த மேற்கு பகுதி வெப்பம் குறைவா இருந்து, இந்த கிழக்கு பகுதியில வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா, எதிர்மறை. இதே இந்த பகுதியில வெப்பம் குறைவா இருந்துன்னு வச்சுக்கோ, இந்த இந்த சைடுல, இங்க வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா நேர்மறை, பாசிட்டிவ். பாசிட்டிவ் இருந்தா நம்மளுக்கு நல்லது. நல்லது. அப்போ ஏன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த பகுதி வெப்பம் அதிகமா இருந்துன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா, இங்க ஏதான ஒரு நிகழ்வு உருவாச்சுன்னா, தாழ்வு பகுதி, நிலையெல்லாம் உருவாச்சுன்னா, அது வலுப்பெற்று அப்படியே வியட்நாம், டைவான், சைனான்னு போயிடும். ம். நம்ம பக்கத்துக்கே வராது. பாசிட்டிவா எதிர்மறை இருந்ததுன்னா, அப்படியே வங்கக்கடலுக்கு உள்ள வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வங்கக்கடல் உள்ள வந்தா நம்மளுக்கு வருமா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்தது அது வந்து தமிழ்நாட்டை நோக்கி வருமா, ஆந்திரா போகுமா, அதுக்கப்புறம் ஒரிசா போகுமான்னு அப்புறம் பார்க்க ஆரம்பிப்போம். அது நெகட்டிவா இருந்ததுன்னா இங்க வரவே வராது. அது மட்டும் ரைட்டா போயிரும். எங்கேயோ போயிடும். இந்த எல் நீனோ வந்து பொதுவா வந்து ஒரு பஞ்சத்த தான் குடுக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆ, கருத்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஆமா, இந்த எல் நீனோனால யூரோப் கண்ட்ரி இதுவரைக்கும் யூரோப் மக்கள் பார்க்காத ஒரு ஆமா. காலநிலைய சந்திச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு பக்கம் வந்து பஞ்சம்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆ, எப்படி இத கணிக்க முடியும் நீங்க? இந்த ஆ. எல் நீனோவால நமக்கு வந்து பஞ்சம் வருமா? இல்ல அதிக மழை வருமா? அதாவது எல்னினோ வந்து காலநிலை அடிப்படையில தான் கவனிப்போம். அன்றாட வானிலைக்கு பயன்படுத்தப்பட படாது இந்த சொல்லாடல். ஒரு காலநிலை வரும்போது எல்னினோ வந்து ஆஸ்திரேலியால பஞ்சம், ம், டெஃபினட்டா வறட்சி. ம். இந்தோனேஷியா பகுதி ஃபுல்லா வறட்சி இருக்கும். பப்புவா நியூகினிலாம் வறட்சியா இருக்கும் சொல்லலாம். அதே மாரி தென்மேற்கு பருவமழை காலங்கள் தான் இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்தியாவினுடைய 80 விழுக்காடு பகுதிக்கு இதுதான் மழை குடுக்கிறது. ம். அந்த காலகட்டங்கள்லாம் இங்கேயும் வறட்சி ஏற்படுவது உண்டு. சில வருடங்கள்ல அதிகமா மழை பெஞ்சிருக்கு. அது வேற. அது வருடம் அது காரணம் என்னன்னா, இந்திய பெருங்கடல்ல எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கணும். அது நேர்மறையா இருந்ததுன்னா, ஏதான ஒரு நிகழ்வு நம்மள்ட்ட வந்து மழைய குடுத்துருக்கும். ஸோ 2ம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுவும் நெகட்டிவ். சூப்பர் எல்னினோ இருந்ததுன்னா, கண்டிப்பா சுத்தமா மழையே ரொம்ப பிரச்சனையாயிடும். ஸோ இப்ப என்னன்னாக்கா, அது ஆல்மோஸ்ட் நியூட்ரலா இருக்கு. ம். அதையும் பார்த்துடலாம். இப்ப இந்த ஐஓடி பாருங்க, அது மாறிட்டே இருக்கு பாருங்க. ம். சில வாட்டி பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, மாறிட்டே இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நிலை வந்து கிட்டத்தட்ட 0.4 0.60 இது இருக்கு. ம். இப்போ நேற்றெல்லாம் பார்க்கும்போது அது 0.4ன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அது ஆல்மோஸ்ட் நியூட்ரல் கிட்டத்தட்ட. ஸோ அதனால அதனால என்ன பாதிப்புன்னு நம்ம பார்க்கணும். இது பாசிட்டிவா இருந்தா நமக்கு நல்லது. ம். இப்ப நீங்க சொல்றத வச்சே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஆ, அந்த தென்மேற்கு பருவமழை வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் சொல்லியிருந்தீங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் 2 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆமா, இப்ப ஆகஸ்ட்ல இருக்கும், ஆமா. ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். இந்த 2 மாதங்கள்ல ஆ, சராசரியா பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு ஆ. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பெஞ்சிருக்கா? வடமேற்கு இந்தியால நேற்று வரை 12 விழுக்காடு குறைவாக மழை பெய்திருக்கிறது. வடமேற்கு இந்தியா. வடமேற்கு இந்தியானா உங்களுக்கு வந்து இந்த டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், மேல அந்த அப்படியே போகும். காஷ்மீர், காஷ்மீர்ல. ஹரியானா இதெல்லாம் வடமேற்கு இந்தியா. அதே மாரி கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியா. அதாவது வெஸ்ட் பெங்கால், அ அதாவது மேற்கு வங்கம், அஸ்ஸாம் வரை போகுமா? அஸ்ஸாம் வரலாம். ம். அப்படியே ஜார்க்கண்டு. ஸோ அந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, 26 விழுக்காடு குறைவா வந்திருக்கு. அஸ்ஸாம்ல அஸ்ஸாம் வெள்ளம் ஆமா. வெள்ளம் வெள்ளம் போயிட்டு இருக்கு அஸ்ஸாம்ல. அது காரணம் வரலாறு என்ன? காணாத வெள்ளம் அஸ்ஸாம்ல. அது காரணம் என்ன அப்ப அப்படின்னாக்க அந்த வெள்ளத்துக்கும் எல் நினோக்கும் சம்மந்தம் இல்ல. கண்டிப்பா கிடையாது. அது என்னன்னாக்கா, மலை பகுதியில இருக்கிற மரங்கள்லாம் வெட்டின காரணத்தினால, அந்த மலையில வந்த மழையெல்லாம் அப்படியே அங்க தங்காத, அப்படியே பெருக்கெடுத்து ஓடி வெள்ளத்த கிரியேட் பண்ணியிருக்கு.
நம்மளுக்கு பெருமழையெல்லாம் வராது. நம்மளுக்கு இடியுடன் கூடிய மழை வெப்பச்சலனத்தின் மூலமாக தான் வரும். எந்த ஒரு நிகழ்வும் தாழ்வு பகுதியோ, புயலோ கியலோ, தாழ்வு மண்டலமோ எதுவும் கிடையாது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலலாம் நல்ல மழை பெய்யுது. காவேரி நல்ல பெருக்கெடுத்து ஓடும். நல்ல டேமெல்லாம் கிடையாது. அதனால அந்த வரமழைய தான் நம்ம வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறதுக்கு ஆதாரம் அதுதான். ஸோ அதை வணங்கும் முகமாக தான் ஆடி 18ஆம் பெருக்குன்னு கொண்டாடுவாங்க. இப்போ வந்து ஒட்டுமொத்தமா இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் கடைசி வாரம் ரொம்ப மோசமா இருந்தது. இயல்பை காட்டிலும் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு குறைவா இருந்தது. ஜூலை மாதம் இயல்பு மழை பெய்த காரணத்தினால திருப்பியும் அது அதிகமாக தொடங்கி, அதுக்கப்புறம் இப்போ பெருசாலாம் இல்ல. ஆனா இது இன்றைய வரலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 விழுக்காடு குறைவா இருக்கு. அதாவது -11.7%. அதாவது 12 கிட்டத்தட்ட 12 விழுக்காடு இயல்பை காட்டிலும் ஒட்டுமொத்தமா இந்தியா குறைவாக மழையை பெற்றுள்ளது. இந்த 4 மாசத்துல வர வேண்டிய மழை என்பது வந்து உங்களுக்கு வந்து 89 சென்டிமீட்டர். இன்னும் 2 மாசம் இருக்கனால அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது எதிர்பார்க்கலாமா? குறைவா தான் பெய்யுங்கிறது தான் அந்த அறிக்கைகள் காட்டுகின்றது. பல நிறுவனங்கள் கணிப்பெல்லாம் இருக்கு. எல்லாம் ஒரே ஒரு 2 வாரத்துக்குள்ள கணிப்பு மாத்திரம் போடுறேன். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமே என்ன சொல்லியிருக்குன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதமும் அந்த மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய இயல்பு மழையில 6 விழுக்காடு குறைவாக இருக்கும் இந்திய ஒட்டுமொத்தமான்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான். குறைவுதாங்க. கேரளாவை குறைவுதான். பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ வடக்கு கேரளாவில் பெஞ்சதுன்னா டைரெக்டாக கபினிக்கு வந்துடும். கபினிக்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் நேராக மேட்டூருக்கு வந்துடும். கர்நாடகாக்குள்ளே மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோ, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் கடலோர கர்நாடகாவில் பெஞ்சதுன்னா 3 டேமை தாண்டணும். அதாவது ஹராங்கி, ஹேமாவதி அதெல்லாம் தாண்டி, அப்புறம் இந்த கண்ணமாடி டேமையும் தாண்டி, அதுக்கப்புறம் கபினிக்கு வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஸோ அதனால் உங்களுக்கு வடக்கு கேரளாவில் மழை பெஞ்சதுன்னா பிரச்சனையே இல்லை. நேராக கபினிக்கு வரும், அதுக்கப்புறம் மேட்டூருக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் தாண்டி வரதுனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். அதுதான் சார். இப்போ ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை நமக்கு பெரிய அளவில் இல்லாதனால குறுவை அடியாகி போச்சு. ஆமாம். இப்போ நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது சம்பா. ஆமாம். இந்த சம்பா வந்து வடகிழக்கு பருவமழையை தான் எதிர்பார்ப்போம். அது தமிழகத்தில் கடலோர மாவட்டம். வடகிழக்கு பருவமழை எல்னினோவால் பாதிக்கப்படக்கூடுமா? எல்னினோ சூழல் இருக்கா? எல்னினோ காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது பெரும்பாலான வருடங்களிலே அந்த அது நமக்கு வந்து இயல்பு இல்லை இயல்புக்கு அதிகமாக தான் கிடச்சிருக்கு. ஒரு சில வருடங்களில் குறைவாக கூட இருந்திருக்காது, ரேர். காரணம் ஒன்றும் இல்லை. அந்த வங்கக்கடல் பகுதியில் வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் வலுப்பெற்று தமிழ்நாட்டு பக்கம் வராத ஆந்திரா, ஒரிசான்னு படுத்தா நம்மளுக்கு மழை குறைஞ்சி போயிடும். அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யணும் அப்படின்னாக்க மன்னார் வளைகுடாவில் ஒரு தாழ்வு பகுதி இருந்ததுன்னா தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாகவே நல்ல மழை பெய்யும். இதுவரையிலும் பெய்த மழையெல்லாம் பாரும்போது ஜூன் மாதம் கடைசி வாரம்லாம் ரொம்ப மோசமாக இருந்து பாருங்க. இந்த சேப்பாக இருக்கிறதுலாம் பற்றாக்குறை வானிலை உட்கோட்டங்கள் இதெல்லாம். இது வந்து மஞ்சள் நிறத்துக்கு பெரும் பற்றாக்குறை. இயல்பை காட்டிலும் 60 விழுக்காடு குறைவாக இருந்ததுன்னா பெரும் பற்றாக்குறை, லார்ஜ் டெபிசிட். வரும் 2 வாரங்களுக்கு எப்படி இருக்குன்னுங்கிறத காமிச்சிருக்கேன். இது வந்து இது ஒரு மாதிரி கணிப்பெல்லாம் இருக்குது. வரும் காலநிலைக்கும் கணிப்பெல்லாம் இருக்குது. 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நிறுவனம் கணிக்கும். இந்த 2 வாரங்களுக்கு காட்டும்போது இது வந்து அமெரிக்காவில் நோவா நிறுவன கணிப்பில் பார்த்தா பாருங்கள், நம்ம இந்தியா பகுதியை பொறுத்தவரையிலுமே ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்குது. இயல்பை காட்டிலும் குறைவாக தான் கிடைக்கும்னு சொல்கிறது. அது இந்திய வானிலை மையமும் இந்த 2 மாதங்களுக்கு அந்த மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழையில் 6 விழுக்காடு குறைவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக எதிர்பார்க்க முடியாதுன்னு. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் எல்னினோவால் தென்மேற்கு பருவமழை பாதிக்கப்படும் பட்சத்தில் எந்த மாநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடும்? இப்போ பாதிப்பு ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா கிழக்கு வடகிழக்கு, அதாவது மேற்கு வங்கம், அந்த ஜார்க்கண்டு, அடுத்தது வடகிழக்கில் அந்த அசாம், 7 சிஸ்டர்ஸ், அந்த திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம், அருணாச்சல் பிரதேசெலாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தென் தீபம் வரும்போது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 18 விழுக்காடு குறைவாக பெஞ்சிருக்கு. மத்திய பகுதிக்கெல்லாம் பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் நார்மல், ஜீரோவாக இருக்குது. அதுதான்
மத்திய அரசு வெளியிட்ட பட்டியல்ல அ, நீலகிரி மாவட்டம் கூட இருக்குன்னு அ, சொல்லியிருக்காங்க. அ. அத வச்சு பார்த்தீங்கன்னா, இனிமே ஊட்டிக்கு போ முடியாது. அங்கேயும் கடும் வெப்பம் இருக்கும். அந்த மாரிலாம் ஒரு தம்மிலுக்கு ஆசைப்பட்டு ஒரு கருத்த பதிவு பண்றது, ம். அது மக்கள்ட்ட ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்த தானே சார் ஏற்படுத்தும். அதாவது அவங்க என்ன குடுத்துருக்கான் அப்படிங்கிறது மழையெல்லாம் இருக்காது. கொஞ்சம் வெப்பம் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையில ஆகும். அதனால அது வந்து மெட்ராஸ்ல இருக்கிற டெம்பரேச்சர் மாரி அங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. டெஃபினட்டா. அடுத்தது நகரமயமாதல் காரணமாகவே அங்க முன்ன இருந்த அளவு குளிர்ச்சி இல்ல. குளிர்ச்சி இல்ல. மரங்கள்லாம் வெட்டப்பட்டு விட்டது. கட்டடங்கள்லாம் வந்துருத்து. அதனால கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். நிறைய மரங்கள் இருக்கணும். நிறைய கட்டடங்கள் இருக்கக்கூடாது. அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு ஊரு. அப்பதான் இந்த குளிர்ச்சிய என்ஜாய் பண்ண முடியும். சுத்தி பசுமையா இருக்கும். இது எல்னினோவுக்கும், ம். இந்த தென்மேற்கு பருவமழை தாமதமாவதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு ஏதாவது இருக்கா? அதாவது இயல்பா தோன்ற வேண்டிய நாள்ங்கிறது கேரளால மழை தொடங்க வேண்டிய நாள் தான் இயல்பு நாள். அது ஜூன் 1. ம். அது ஒரு 3, 4 நாள் தள்ளி வந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தொடர்ந்து நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்க வேண்டும். வங்க கடல்ல. அது உள்ளே பயணிச்சா தான் அந்த வட சமவெளி பகுதி எல்லா இடத்துக்குமே மழைய குடுக்கும். அடுத்தது காற்றின் திசை எவ்வாறு இருக்குன்னு பார்க்கணும். இந்த வடமேற்குலேருந்துலாம் வந்ததுன்னா மழை குறைஞ்சு போயிடும். மேற்கு கடற்கரையில. மேற்கு கடற்கரையில வேகமா காத்து வீசிச்சுன்னா, இந்த ஆடி காத்தில் அம்மியும் பறக்கும்ன்னு சொல்லுவாங்க ம். இல்லையா? அந்த மாரி வேகமா காத்து வீசிச்சுன்னா, உங்களுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதிகள்லாம் நல்லா மழை பெய்து, நல்ல பொழிவு இருந்ததுன்னா, நம்மளுக்கு தண்ணி வரும். காவிரியில வரும். ஸோ அந்த மாரி நிலையெல்லாம் இல்ல. தாழ்வு நிலையும் பெருசா உருவாகவில்லை. கேரளா பகுதியிலலாம். ஸோ அதனால அந்த அளவுக்கு மழை இல்லை. அதுதான் காரணம். அப்ப அந்த எல்னினோ உருவானாலும், காலநிலை அந்த டைமுக்கு மாறும்போது, ம். அதனுடைய எல்னினோட வீரியத்த குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதனுடைய பாதிப்புகள குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் மனிதன் அப்படியே நம்ம சாட்சி மாத்திரமா பார்க்க வேண்டியது தான். அதான் இயற்கை. ம். ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னா, நம்ம அளவுல என்ன செய்யணும்னு யோசிக்கணுமே தவிர, அத போய் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப அரசுக்கு ரமணன் சார் சொல்ற அறிவுரை என்னவா இருக்கும்? இந்த எல்னினோவ ஆ. எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்? ம். இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கக்கூடும்னு ஒரு கணிச்சிருப்பீங்க. ஆமா. அரசு எந்தெந்த இடத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்? அப்படிங்கிறத அரசுக்கு நீங்க குடுக்குற அறிவுரை என்னவா இருக்கும்? அதாவது புரட்சி தலைவரோட பாட்டு தான். "உனக்கொரு பங்கும், எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு." ஸோ எல்லாருமே அந்த மாரி தான் நோக்கணும். கண்டிப்பா. விவசாய பெருமக்கள், வேளாண் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணா, குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் தரக்கூடிய அ இதெல்லாம் நம்ம வந்து பயிரிடணும், விதைகள். அடுத்து நெல்லுக்கெல்லாம் அதிகம் நீர் தேவை. கரும்புக்கு அதிக நீர் தேவை. வாழைக்கு அதிக நீர் தேவை. அதெல்லாம் விடுத்து குறைந்த நீரை பயன்படுத்தக்கூடியது. நம்ப இது பருப்பு வகைகள், இல்ல சிறுதானியங்கள் அந்த மாரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாரி இருந்தா ஆனா, முன்ன இருந்த காலகட்டங்கள்ல இந்த சேமிப்புன்றது அரச பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுல இருந்திருக்காது. ஆமாமா. சேமிப்பு இப்ப இன்னைக்கு இந்தியா அரசு, மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் ம், சரி, ம். உணவு வகைகள வந்து சேமிச்சு பெரிய அளவுல ஆமா, வச்சிருக்கறனால, ஆமா. நமக்கு அந்த ஆ, பசி, பட்னி ஆமா, அப்படிங்கிறது ஆமா, இருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா, ஆமா. இருந்தாலும் வேற என்ன வகையில ஆ. அவங்க விழிப்போட இருக்கணும் அரசுகள்? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஜனத்தொகை அதிகமாயிடுது. ஒரு காலத்துல இவ்வளோ கோடி இல்ல. இப்ப எங்கேயோ போயிடுது. ஸோ அது அந்த காலகட்டங்கள்ல இப்போ ஜனத்தொகை அதிகரித்த காரணத்தினால அனைவருக்கும் உணவு ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது அ இன்றைய தேவை. அடிப்படை தேவை. ஸோ அந்த அளவில பார்க்கும்பொழுது சேமித்து வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா சில மாதங்கள்ல நம்மளுக்கு மழையினால நம்மளுக்கு பொழிவு அதிகமா இல்லாத காலகட்டங்களில உங்களுக்கு வந்து மகசூலும் குறையும். ஸோ அதனால அத கணக்கில கொண்டு நம்ப செயல்படணும். இப்போ வந்து மழையே பெய்யலன்னு வச்சுக்கங்க. நம்மளுக்கு வந்து அன்றைக்கு வந்து வெப்பம் அதிகமா இருக்கும். அப்போ வந்து ஏசி பயன்பாடு பண்ணலாமான்னு தோணும். ஏசிங்கிறது என்ன? இங்க குளிர்ந்தா கூட இங்க இருக்கிற வெப்பத்த வெளியில தான் அனுப்புறது. வெளியில வெப்பம் அதிகமா இருக்கு. ம். ஸோ அதனால ஏசி பயன்பாட்ட குறைக்கணும். அப்போ வந்து வீட்ல மேல வந்து வெள்ளை பூச்ச குடுத்தோம்னாக்க, வரக்கூடிய சூரிய ஒளிய கதிரை திருப்பி அனுப்பிவிடும். அடுத்தது வீட்டு மாடியில மரங்கள் வளர்க்கணும். ஸோ இந்த மாரிலாம் வந்து அந்த பில்டிங்கோட ஏசி தேவையும் நம்ம குறைச்சுக்கலாம். சிங்கப்பூர்லாம் நிறையா மாடியிலேயே மரங்கள் வளர்ப்பது, அந்த சுவர்களில எல்லாம் மரங்கள் வளர்ப்பதுங்கிறதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி வாகனங்களும் குறையணும் ரோட்ல. வாகனங்கள் குறையணும் அப்படின்னாக்க, ஒரு இப்போ அண்ணா சாலைக்கே போறார். ஒரே வளாகத்துலேருந்து ஒரு 4 பேர் போனா,
ஒரு வண்டியிலேயே 4 பேரும் போனால் நல்லது. ஆளுக்கு ஒரு வண்டி எடுக்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு வாகன நெரிசல் ரோட்டில் குறையும். அந்த மாதிரி அவங்களே ஒரு வழி வகுத்துட்டா நல்லது அந்த கட்டடங்களில் இருக்கிறவங்க. அடுத்தது பொது வாகனங்கள், இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சொல்லக்கூடியது வந்து அதிகரிக்கணும். அதிகரிக்கணும்னா அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கன்வீனியண்ட்டாக இருக்கணும். எங்கே வேணா ஏறி எங்கே வேணா இறங்குற மாதிரி. ஒரு டிக்கெட்லேயே டக்குன்னு அங்கே மெட்ரோவில் போகிற மாதிரி, அப்புறம் இன்னொரு இடத்துல பஸ்ஸில் போகிற மாதிரி, அப்புறம் நீர்நிலை வழியாக போட்டெல்லாம் விட்டாங்கன்னா அதுலேயும் பயணிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டோம்னாக்கா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுக்கோ, வாகனம் குறைஞ்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய கிருமில வாயும் குறையும். அதனால வெப்ப அதிகரிக்கும் பதையும் கட்டுப்படுத்தலாம் நம்ம. வாகன நெரிசல் குறைஞ்சாலே சரியா போடும். ஸோ இந்த மாதிரிலாம் தான் நம்ம யோசிக்கணும். இந்த 2023ல கடைசியா எல்னினோ வந்ததுன்னு சொன்னீங்களா? ஆமா, 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 ஆமா. 2023ல. இப்ப 2026. ஆ. முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம், 11 வருஷம் அந்த காலகட்டங்கள்ல இதனுடைய தாக்கம் இருந்துச்சு. இப்ப இருந்திருக்கு. இருந்திருக்கா? இருந்திருக்கு. அது அப்போலாம் ஒண்ணு அத பத்தி அவேர்னஸ் அது யாரும் சிந்திச்சதில்ல. ம். அதுதான் அங்க இந்த காரணம். இந்த அவேர்னஸ் இப்போ வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்போ தொலைக்காட்சி பெட்டியில வருது. அப்புறம் YouTube போன்றதெல்லாம், சோஷியல் மீடியாலாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால இந்த சொல்லாடல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. மூத்த வானிலை ஆய்வாளர் நீங்க. ஆ, இந்த மாரியான கருத்துக்கள் வெளியில போறது ஒரு ஆ. மக்கள் மத்தியில ஒரு தேவையில்லாத ஒரு பீதியை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அவேர்னஸ் இருந்தா நல்லது. ம். அது இதுக்கு இதுக்கு என்ன செய்யணும்ன்ட்டு ஒரு வாட்டி ஏதான ஒரு 2 புயல் 2 சைடு இருக்கும். இப்ப அரபிக்கடல்ல ஒண்ணு இருக்கும், வங்கக்கடல்ல இருக்கும். அரபிக்கடல் இருக்கிறது நம்மளுக்கு வரவே வராது. எங்கேயோ போயிடும். வங்கடல் 2 புயல்கள் தாங்குமா தமிழகம்லாம் தலைப்பு வந்துரும். பார்த்து மக்கள் பயப்படுவாங்க. ம். அப்புறம் நாளைக்கு டெலிவரிக்கு என் பொண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போணும். முடியுமாலாம் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பிரச்சனை இல்லாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி மக்களுக்கு வந்து இது நடந்து சோ வாட் வாட் நெக்ஸ்ட்? இது இப்படி இருக்கா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சரியா போயிடும். அதாவது எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம். ம். இந்த விழிப்புணர்வு இருந்துன்னு வச்சுக்கோ, அது எல்லா சேதங்களையுமே குறைக்கலாம். அது உயிர் சேதமா இருக்கலாம், பொருள் சேதமா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ஆ. வந்து ஒரு புயல் உருவாகி, அது ம். கரைய கடக்கிற வரையும் நம்ம கணிக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் ம். நம்ம சென்னையில வானிலை ஆய்வு மையத்தில நம்ம தயாரா அதாவது இருக்கோமா? உலகளாவிய இதுதானே. இப்போ பாருங்க இங்க இங்க ஒண்ணு உருவாகுறதே ஒரு தாழ்வு பகுதி உருவாயிருக்கு. ம். அப்புறம் இப்படி எப்படி போறதுன்னு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? அவ்வளோதான். அது மாரி வந்தாச்சு அவ்வளோதான். ஸோ, இப்ப இந்த எல்னினோ பாதிப்புகளையும் ஒரு கணிச்சு அரசுக்கு குடுக்கக்கூடிய எல்லா ஆமா. இப்போ டெக்னாலஜியும் நம்மகிட்ட இருக்கு. இருக்கு. இப்போ பாருங்க இந்த இடத்துல உலகத்துல எங்கேயான புயல் இருக்குன்னு பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு தாழ்வு பகுதி இருக்கு. நாளைக்கு இது இந்த இடத்துல ஒரு புயல் இருக்குன்னா பார்க்குறோம் இல்லையா? ம். உலகம் ஃபுல்லா பார்க்கலாம். இது ஐரோப்பிய இது. இதே வந்து அமெரிக்காவுடைய கணிப்பு இது. ஜிஎஃப்எஸ். பொதுவா வந்து வெயில் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எண்டு வரைக்கும் இருக்கும். ஆமா. ஆகஸ்ட் மாசம் பொதுவாவே வந்து ஒரு மழைக்காலம் தொடங்குறதுக்கு மாரி இருக்கும். ஒரு ஒரு கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ம். வெயில் மண்டைய பொளக்குது. ஏதோ ஏப்ரல், மே அக்னி வெயிலு அடிச்சிட்டு இருக்கு. அது வந்து நகரமயமாதல் தான் காரணம். அர்பனைசேஷன், குளோபல் வார்மிங் 2ம் தான் சேர்ந்து காரணம். அதான் காலநிலை மாற்றம்னு சொல்றோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உயர்ந்தபட்ச வெப்பநிலை எப்படி இருந்ததோ, அத இன்றைக்கு உள்ளதை பார்த்தீங்கன்னா, இப்ப இன்றைக்கெல்லாம் 2 இல்ல 3 டிகிரி கூட தான் இருக்கும். காரணம் சுத்தி கட்டடங்கள் வரதுதான். இவ்வளோ கட்டடங்கள் இருக்கக்கூடாது. சுத்தி சிமெண்ட் வேற போட்டுருவாங்க. அது அப்படியே சூரிய ஒளிய கிரகிச்சுண்டு உங்களுக்கு வெப்பத்தை அதிகமாக்கிடுது. ஒரு கட்டடம் வரப்போறது. ஸோ இவ்வளோ அளவுக்கு அந்த கிரீன் பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய அளவில அந்த பச்சை பசேல்னு இருக்கணும். ஸோ அதனால வெறும் சிமெண்ட் தரைய போடுறத விட பேவ்டு ஸ்டோன்னு சொல்ற அளவுல, அதில புல்லு வர மாரி அந்த தரையில போட்டா நல்லது. ஸோ இந்த மாரிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ஒரு கட்டடத்தில ஒரு 200 வீடு இருக்கு. அந்த கழிவு நீர்லாம் எங்க போறது? அப்படியே வெளியில தானே போறது. அதுக்கு பதிலா அந்த கட்டடத்திலேயே ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வச்சு, அந்த கழிவு நீர வந்து அங்கேயே ஒரு குளத்த கட்டி, சுத்திகரிப்பு பண்ணி அந்த போட்டீங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு அந்த இடத்துலயும் குளிர்ச்சி ஏற்படும். ஒரு பெரிய கட்டிட வளாகத்தில 200 வீடெல்லாம் இருக்கக்கூடிய கட்டிட வளாகத்தில அத செய்ய முடியும். அப்புறம் அத சுத்தி ஒரு பார்க் மாரி போட்டீங்கன்னா சரியா போயிடும். அடுத்தது நிலத்தடி நீரையும் அதிகரிக்கும். அந்த மாரி உங்களுக்கு அந்த தண்ணி இருந்ததுன்னா. அப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி அதிகமா போர்லேருந்து அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த மாரி யோசிக்கணும்.
சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று ம். எல்நிலோ குறித்த பல கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளித்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சார். நன்றி சார். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.